Hi student, good morning. So next exercise 11.2 question number 4 பார்க்கலாம். நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. Suppose a discrete random variable can only take the values 0, 1 and 2. The probability mass function is defined by f of x is equal to x square plus 1 divided by k. For x is equal to 0, 1, 2 otherwise. Okay. Find the value of k cumulative distribution function p of x greater than or equal to 1. முதல்ல discrete random variable னா என்ன சார் அப்படிங்கிறது வேணும். discrete random variable அப்படின்னா அதாவது countable number of elements, எவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் இந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அவனே கொஸ்டின் சொல்லிட்டாங்க 0, 1, 2 அப்படின்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே, அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இதில் வந்து நம்ம வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன், ரெண்டாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் தி வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறது? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன். ஸோ அப்போ இந்த சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் என்ன சார் கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸோட வேல்யூ பாருங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். எக்ஸுக்கு என்ன இருக்குது 0. இங்கே வந்து எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும்? எல்லா தெளிவு கொண்டு 0, 1, 2. ஓகே, எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ எடுத்துக்கிறேன் 0, 1, 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு 0 கொடுத்தா எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 0 + 1 1. ஓகே, அப்போ 1/k என்ன சார் வரும் அப்படின்னா 1/k. அடுத்தது எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுத்தா என்ன வரும்? 1 + 1 2வா? அப்போ என்ன கிடைக்கும் 2/k. ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தா என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4ஆ? 4 + 1 5. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம் 5/k. ஓகே, ஸோ அப்போ இது இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணாவே போதும். இதுக்கப்புறம் சிம்பிள் தான். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன்லே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன்லேயே நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ணணும். அப்போ கேவோட வேல்யூ வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சின்ஸ் நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இருக்கிறது எல்லாம் ஆட் பண்ணால் 1 வரணும். இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி இருக்கா? இருக்குதானே? ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் 1 வரணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம் 1/k plus 2/k plus 5/k is equal to 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 5 + 2 7 + 1 8. அப்போ 8/k is equal to 1. ஓகே, அப்போ k is equal to 8. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன சார் கண்டுபிடிக்கிறேன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன கண்டுபிடிக்க போறேன்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன இருக்குது நம்மளே எடுத்துக்கிட்டது தான். எக்ஸ் அப்படிங்கிறது 0, 1, 2. எக்ஸோட வேல்யூ 0, 1, 2. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கணும். ஓகே, அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். கேவோட வேல்யூ என்னது 8. கேவுக்கு பதிலாக இங்கே 8 கொடுக்கலாமா? 8 கொடுத்தா என்ன வரும் 1/8. இங்கே 8 கொடுத்தா 2/8. இங்கே 8 கொடுத்தா 5/8. 8 கொடுத்தா என்ன வரும் 5/8. ஓகே,
இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல்ல எழுதிக்கலாம் 1/8. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 2 + 1 என்ன வரும்? 3/8. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போனால் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 2 + 1 3, 3 5 8/8. 8/8ஓட வேல்யூ எவ்வளோ? 1. ஓகே, ஸோ அப்போ இதுதான் சார் வந்துட்டு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சப்ஸ்டியூஷன் நம்பர் 3. P of x greater than or equal to 1. greater than or equal to 1னா 1க்கு மேலே என்னலாம் இருக்கு? 1 2 இருக்கா? ஸோ அப்போ இங்கே எக்காரணத்தை கொண்டும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனை செலக்ட் பண்ணிக்கூடாது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் செக் பண்ணணும். 1க்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 2/8 + 5/8. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 2 7/8. 7/8. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.